1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைப்பு. அடுத்த 3 மாத உரிமை தொகையாக 3,000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமில்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை பாஜகவும் அதிமுகவும் முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யார் தடுத்தாலும் பின்வாங்க போவதில்லை என்றும் திட்டவட்டம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. ரூபாய் வரவு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பெண்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உற்சாக கொண்டாட்டம். மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2024, 2025 ஆகிய ஆண்டுகளில் கோடைக்காலமே வரவில்லையா என்றும் கேள்வி. 24ஆம் ஆண்டும் கோடைக்காலம், 25ஆம் ஆண்டும், ஆனா நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைக்காலம் எப்படி கண்ணு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தேர்தலின் போது பீகாரை போல இங்கும் 5,000 ரூபாய் கொடுத்தார்கள் என்பதை ஏற்க முடியாது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து. நான் இந்த 5,000 ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு. விக்கிரவாண்டி கூட்டத்தில் நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிக்கிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் நிலவும் ஆட்சியில் பங்கு விவகாரம் குறித்து விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தாவேகாவிற்கு 30% மக்கள் ஆதரவு. தன்னை போல கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்க முடியுமா என்று திமுக அதிமுக தலைவர்களுக்கு விஜய் கேள்வி. அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1%, அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று விஜய் சாடல். விஜயை நம்புகிறீர்களா அல்லது ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா என்றும் கேள்வி. விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். தமிழ்நாடுதான் என் வீடு என்று தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில். கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு.
பிரச்சனை நடந்தவுடன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 70 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் வராவிட்டால் கேட்கத்தான் செய்வார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கடமை கூட விஜய் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். விஜயால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது, கூட்டம் வாக்குகளாக மாறாது என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உறுதி. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. சேலத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழப்பு. கடும் வெயில் காரணமாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 35 வயதான சுராஜ் கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து மரணம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்து வந்த சுராஜ் விஜய் கூட்டத்திற்காக பாஸ் வாங்கி சென்ற நிலையில் உயிரிழப்பு. விஜய் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் தாவேக்காவினர் வாக்குவாதம். செய்தி நிறுவனத்தின் கார் மீது ஏறி நின்று தாவேக்க நிர்வாகி அடாவடி. சேலத்தில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற வடமாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில் கதறி எழுத மனைவி, உடன் வந்த உறவினர்கள் சோகம். உயிரிழந்த சுராஜ் நல்ல உடல்நிலையுடன் இருந்ததாக நண்பர் தகவல். உடம்பு அவருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான மனுஷன் தான் அவரு. நல்லா காலையில பேசிக்கொண்டு போறவர் தான் அவரு. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சுராஜின் சகோதரர் பேட்டி. 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைப்பு. அடுத்த 3 மாத உரிமை தொகையாக 3,000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை பாஜகவும் அதிமுகவும் முடக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யார் தடுத்தாலும் பின்வாங்க போவதில்லை என்றும் திட்டவட்டம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. ரூபாய் வரவு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பெண்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உற்சாக கொண்டாட்டம். மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2024, 2025 ஆகிய ஆண்டுகளில் கோடைக்காலமே வரவில்லையா என்றும் கேள்வி. 24ஆம் ஆண்டும் கோடைக்காலம் வருது, 25ஆம் ஆண்டும் ஆனா நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைக்காலம் எப்படி கண்ணு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தேர்தலின் போது பீகாரை போல இங்கும் 5,000 ரூபாய் கொடுத்தார்கள் என்பதை ஏற்க முடியாது. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கருத்து.
நான் இந்த 5000 ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு. விக்கிரவாண்டி கூட்டத்தில் நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடிக்கிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளில் நிலவும் ஆட்சியில் பங்கு விவகாரம் குறித்து விஜய் பேச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தாவேகாவிற்கு 30% மக்கள் ஆதரவு. தன்னை போல கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வாங்க முடியுமா என்று திமுக அதிமுக தலைவர்களுக்கு விஜய் கேள்வி. அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று விஜய் சாடல். விஜயை நம்புகிறீர்களா அல்லது ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா என்றும் கேள்வி. விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். தமிழ்நாடுதான் என் வீடு என்று தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில். கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. பிரச்சனை நடந்தவுடன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 70 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் வராவிட்டால் கேட்கத்தான் செய்வார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கடமை கூட விஜய் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரல, வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். விஜயால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது, கூட்டம் வாக்குகளாக மாறாது என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உறுதி. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. சேலத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழப்பு. கடும் வெயில் காரணமாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 35 வயதான சுராஜ் கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து மரணம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்து வந்த சுராஜ் விஜய் கூட்டத்திற்காக பாஸ் வாங்கி சென்ற நிலையில் உயிரிழப்பு. விஜய் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் தாவேகாவினர் வாக்குவாதம். செய்தி நிறுவனத்தின் கார் மீது ஏறி நின்று தாவேக நிர்வாகி அடாவடி. சேலத்தில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற வடமாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில் கதறி எழுத மனைவி, உடன் வந்த உறவினர்கள் சோகம். உயிரிழந்த சுராஜ் நல்ல உடல்நிலையுடன் இருந்ததாக நண்பர் தகவல். உடம்பு அவருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியமான மனுஷன் தான் அவரு. நல்லா காலையில பேசிக்கொண்டு போறவர் தான் அவரு. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சுராஜின் சகோதரர் பேட்டி.